Hi friends, welcome to Maanu Samayal. இன்னைக்கு நம்ம ரெசிபி ஃப்ரம் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் எல்லா ஸ்டேட்ஸில் இருந்தும் 2 வெஜ்ஜு 2 நான்வெஜ்ஜு ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி இறக்கியிருக்கோம். இன்றைக்கி ஆந்திராவிலேருந்து குத்தி வெங்காய கூரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஆந்திராவில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வெஜ் ரெசிபி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதிலேருந்து எல்லா ரெசிபிக்கும் இந்த டேபிள் ஸ்பூனில் தான் மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ புதுசாக சமைக்கிறவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும். மீடியம் சைஸ் எண்ணெய் கத்திரிக்காய் எடுத்து ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம இந்த ரெசிபி செய்யறதுக்குள்ளே அது பிளாக் ஆகாமல் இருக்கும். ஒரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வெடிக்கிற அளவுக்கு வரட்டும். வெடித்த உடனே ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். அதே பேனில் 2 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கட் பண்ண தேங்காயும் போடலாம், திருவின தேங்காயும் போடலாம். எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ண தானே போகிறோம். ரெண்டுத்தையும் ஒரு 10 செகண்ட் நல்லா வறுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அந்த வறுத்த எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இந்த பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு இதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 பச்சை மிளகா கீறிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தில் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எடுத்து நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா அந்த கேப் உள்ளே போகிற மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளே இறங்கணும், அப்போ தான் வேகும் போது அப்போ தான் நல்லா வேகும். இது எல்லாத்தையும் அந்த வெங்காயத்தில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இது சிம்மில் வச்சிடலாம். மீதி இருக்க மசாலாவில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிட்டு சட்டியில் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சிம்லேயே இருக்கட்டும் கேஸ். அது நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் சைடில் நல்லா பிரிஞ்சு வந்து கத்திரிக்காயும் நல்லா வெந்து கிரேவியாக வந்துடுச்சு. நீங்களும் இதை சட்டியிலே ட்ரை பண்ணுங்கள். அது அந்த அடி பிடிச்சி அதை நம்ம கலரி எடுக்கும் போது அந்த கிரேவியோடு அது மிக்ஸ் ஆகும்போது சூப்பராக இருக்கும் அந்த அரோமா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இது செம்ம ரெசிபிங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம்.
இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ரெசிபியில் பார்க்கலாம். பை.